திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 19வது பாடல். இப்போ பாவை நோன்பு முடிவுக்கு வந்த உடனே எல்லா பெண்களும் பிரார்த்தனை பண்றாங்க இறைவன்ட்ட. ஏன்னா அந்த பாவை நோன்பு இருந்ததன் நோக்கம் தனக்கு நல்ல ஒரு சிவனடியார் கணவனாக வர வேண்டும் அப்படின்றதுக்காக பார்வை நோன்பு இருந்தார்கள். இப்போ பார்வை நோன்பு பூர்த்தி ஆயிடுச்சு, எல்லாம் நீராடி முடிச்சிட்டாங்க, பொழுது விடிஞ்சிருச்சு, சூரியனும் உதிச்சிட்டார். இப்போ பெண்கள் எல்லோரும் தன்னுடைய வேண்டுதலை சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க. அதுதான் இந்த பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க என்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியில் எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இப்போ அந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பெருமானே எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். ஒரு பழமையான ஒரு வழக்கம் இருக்கிறது, அந்த பழமையான ஒரு சொல் இருக்கிறது, அதை கேட்கிற பொழுது எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அச்சம் அப்படின்னா, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று. அதாவது நாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எங்களுடைய தகப்பனா இருக்கக்கூடியவர் கன்னிகாதானம்னு செய்வார். அப்போ அவங்க அப்பா மணமகளா இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில கொடுத்து உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு சொல்லுவாங்க. அதாவது இனிமே எங்க பிள்ளைய நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதனால எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அச்சம் அப்படின்னா, கணவன் எந்த வழியை பின்பற்றுகிறானோ அந்த வழியைத்தான் மனைவியும் பின்பற்றுவார்கள். இப்போ கணவன் ஒரு சிவனடியாராக இருந்தால் தானே நாங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியும். ஒருவேளை அவர் சிவ அடியாராக இல்லாவிட்டால் என்ன செய்வது? அதுதான் எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்க. அதனால பெருமானே, உங்ககிட்ட நாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அதை நீ கேட்டு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணு அப்படின்னு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கணவன் தான் வேணும் அப்படின்னு அந்த பெண்கள் கேட்கிறாங்க. என் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க. எங்களை ஆலிங்கனம் செய்யக்கூடியவர் ஒரு சிவ அடியாராகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிவ அடியார்களுடைய தோள்களை தான் சென்று சேருவோம் அப்படின்னு சொல்றாங்க. என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க. நாங்கள் உனக்குத்தான் தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், உனக்குத்தான் கைங்கரியம் செய்யணும். ஏன்னா ஒரு சிவ அடியாராக இருக்கக்கூடியவர் தான் சிவ பணிகள் எல்லாம் செய்வார், சிவ தொண்டுகள் செய்வார், அடியார்களுக்கு வேண்டுவன செய்வார். இப்போ நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது கணவனும் மனைவியுமா சேர்ந்துதான் அவங்க அடியார்களுக்கெல்லாம் தொண்டுகள் செஞ்சாங்க, சிவ பணிகள் எல்லாம் செஞ்சாங்க, சிவ கைங்கரியங்கள்லாம் செஞ்சாங்க. அவர் ஒரு சிவ அடியாராக இருந்தால் தானே சிவ கைங்கரியம் செய்வார், அப்பத்தானே உனக்கு பணி செய்வார். அந்த பணியிலே நாங்களும் அவரோடு இணைந்து கொண்டு சிவ பணியெல்லாம் செய்வோம். அதனால என் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க. கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க. பகல்லையும் சரி ராத்திரிலையும் சரி உன்னைத்தான் நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். ஒரு சிவ அடியாராக இருந்தால்தான் அவர் திருப்பள்ளி எழுச்சி பூஜைக்கு செல்வர், அப்போ எங்களை அழைத்து கொண்டு செல்வர். அடுத்து உச்சிகால பூஜைக்கு செல்வர், அப்போ எங்களை அழைத்து கொண்டு செல்வர். அப்போ இரவு பள்ளியற பூஜைக்கு செல்வர், அப்போ எங்களை அழைத்து கொண்டு செல்வர். இப்படி அவர் கோவிலுக்கு செல்வார். எல்லா சிவ கோவில்கள் எங்கெங்க இருக்கிறதோ, சிவபெருமானுடைய ஆலயங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் செல்வார். செல்லும் பொழுது எங்களையும் அழைத்து கொண்டு செல்வார். அப்போ நாங்க உன்னை காலையிலும் சரி இரவுலையும் சரி உன்னை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே. அதனால இப்படிப்பட்ட ஒரு கணவர் எங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா, ஒரு சிவ அடியார் எங்களுக்கு கணவனாக கிடைத்து விட்டால் இனி எங்க வாழ்க்கையில வேற எந்த குறையுமே கிடையாது. இங்கு எப்பரிசே எமக்கெங்கோ நல்குதி. இப்படிப்பட்ட ஒரு கணவனை எங்களுக்கு நீ கொடுத்துட்டேன்னா எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா. இந்த ஞாயிறு, இந்த கதிரவன் சூரியன் கிழக்க உதிச்சா என்ன மேற்க உதிச்சா என்ன, எங்களுக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. இந்த நவக்கிரக தோஷங்கள் இதனால எங்களுக்கு எந்தவித பயமுமே கிடையாது. ஒரு சிவ அடியார் எங்களுக்கு கிடைத்து விட்டார், கணவனாக கிடைத்து விட்டார், நாங்க எதை பத்தியும் நாங்க கவலைப்பட மாட்டோம், நவக்கிரகங்களை பத்தியோ எதை பத்தியோ நாங்க கவலை கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தே சொல்கிறார்கள், வேண்டுதலும் வைக்கிறாங்க. அதனால ஒரு சிவ அடியார் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும், அவரைத்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு பெண்கள் எல்லோரும் வேண்டுகிறார்கள். திருச்சிற்றம்பலம்.